known for quality, right? But around World War II, somewhere around World War II, Japan was affected badly, and nuclear bombs were thrown. ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற இடத்துல வந்து பாம்லாம் போட்டதுனால அவங்களோட கம்ப்ளீட் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கொலாப்ஸ்ட். அவங்க எக்கனாமி கீழே போயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவில இருந்து சில எக்ஸ்பர்ட்ஸ், எட்வர்ட் டெமிங், வால்டர் ஷெவார்ட், அந்த மாதிரி நிறைய குவாலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு போனாங்க. எதுக்காகனா அவங்கள கைட் பண்றதுக்கு, டு ரீபில்ட் தேர் எக்கனாமி அண்ட் டு கைட் தம் ஆன் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அந்த ஒரு கம்பெனிலையும் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்காக கைட் பண்ணாங்க. ஸோ இந்த பேசிக் குவாலிட்டி பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு, வாட் ஹேப்பன், சம்வேர் அரவுண்ட் 1980s வரும்பொழுது ஜாப்பனீஸோட ப்ராடக்ட்லாம் ரொம்ப குவாலிட்டியா வர ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்கன்ஸோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜாப்பனீஸ் தே லேர்ன் டு குவாலிட்டி ஒன்லி ஃப்ரம் அமெரிக்கன்ஸ். ஆனா சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, ரைட்? அண்ட் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் த சேம் டைம் 1980sல யூஎஸ் பேஸ்ட்ல தெர் இஸ் எ கம்பெனி கால்டு மோட்டோரோலா. மோட்டோரோலா அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தே வேர் மேனுஃபேக்சரிங் டெலிவிஷன் எந்த பிராண்ட் நேம்ல பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கியூசர் அப்படின்ற நேம்ல தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் காம்போனன்ட். ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட். இந்த டெலிவிஷன் செட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, டெலிவிஷன் சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண உடனே 3 to 4 monthsலயே வந்து they were failing. ஒரு டிவி வாங்குறோம், ஒரு 3 மாசம் 4 மாசத்துல டிவி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்ததுன்னா, டிஃபெக்ட் இருக்கு தெரிய வந்துச்சுன்னா, கஸ்டமர் do you think they will adjust with the product? No sir. Definitely they will ask for the claim. அப்போ வாரண்டி இருக்கும். பொதுவா நம்ம வந்து டிவி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி இருக்கும். மேனுஃபேக்சரிங் வாரண்டி, அந்த வாரண்டி, இந்த வாரண்டி. ஸோ அப்போ 1 yearக்கு உள்ளவே எல்லா ப்ராடக்ட்டும் ஃபெயிலியர் ஆகும் பொழுது எக்கச்சக்கமான வாரண்டி கிளைம்ஸ். அவங்க சேல்ஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ல மேஜர் போர்ஷன் திருப்பியும் கம்பெனிக்கே வருது. இந்த மாதிரியான சூழ்நிலையில கம்பெனியால லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் முடியாது. மார்க்கெட்ல அவங்களோட நேமும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மோட்டரோலா ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அப்போ இந்த ப்ராடக்டை நம்மளால வந்து குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்ண முடியல, என்ன பண்றதுனே தெரியல. அப்போ இந்த பிராண்டே வித்துடலாம்னு சொல்லிட்டு இந்த கியூசர் அப்படின்ற பிராண்டே வித்துட்டாங்க. யாருக்கு? ஒரு ஜாப்பனீஸ் ஃபார்முக்கு. அந்த ஜாப்பனீஸ் ஃபார்மோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மிட்சுஷிதா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஜாப்பனீஸ் ஃபார்ம் என்ன பண்ணாங்க, இந்த கியூசர் பிராண்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல நிறைய ஃபெயிலியர் ஆகுதுன்னா பொதுவா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது மார்க்கெட்ல இருந்து. உடனே என்ன பண்ணுவீங்க நீங்க? Can you give me some idea? We will find solution sir. நம்ம வந்து கரெக்ட், we will try to find solution. நம்மளோட குவாலிட்டி செக்கை இன்க்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டா? ப்ராடக்ட் வெளியே போறதுக்கு முன்னாடி நான் அந்த இன்ஸ்பெக்ஷனை வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 ஸ்டேஜ்ல இருந்ததை 4-5 ஸ்டேஜுக்கு மாத்துவாங்க. அப்புறம் எண்ட் ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நம்ம ஃபேக்டரியில இருந்து ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வெளில போறதுக்கு உண்டான வாய்ப்பு குறையும். இதுக்கு பேர் தான் ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சின் பேர். மார்க்கெட்ல போய் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா the failure is external failure. உங்க ப்ராடக்ட் உங்க ஃபேக்டரியை தாண்டி போறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஃபெயிலியரை டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஃபெயிலியர் தான். ஆனா அந்த ஃபெயிலியருக்கு பேர் இன்டர்னல் ஃபெயிலியர். ஏன் இதை நம்ம இன்டர்னல் ஃபெயிலியர்னு சொல்றோம்னா, நம்ம கஸ்டமருக்கு தெரியாது ஃபெயிலியர்னு, நமக்கு தான் தெரியும். நம்ம சரி பண்ணி நல்ல ப்ராடக்ட்டை மட்டும் தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு மோட்டரோலால. அதனால அவங்க அந்த பிராண்டே வித்துட்டாங்க. இதை டேக் ஓவர் பண்ண மிட்சுஷிதா எலக்ட்ரிக் என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்னல் ஃபெயிலியரை ப்ரோஆக்டிவா ஒர்க் அவுட் பண்ணாங்க. இன்டர்னல் ஃபெயிலியரை நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். எக்ஸ்டர்னல் ஃபெயிலியரே நடக்காது. வெளியில வந்து ப்ராடக்ட்ல வந்து ஃபெயிலியரே யாருக்குமே தெரியாது. ஆனா ஃபெயிலியர் எல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கும்? இன்டர்னல் நடந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறமும் நீங்க வந்து இன்னும் ப்ரோஆக்டிவா இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் இன்டர்னலாவும் நடக்காது. ஃபெயிலியர் இன்டர்னலாவும் நடக்காம எக்ஸ்டர்னலாவும் நடக்காம இருக்கும் பொழுதுதான் கம்பெனில என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ரெவென்யூவும் ப்ராஃபிட்டும் மேக்சிமைஸ் ஆகும்.
இப்போ எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர்ஸ் வில் பி ஹாப்பி. am I கரெக்ட்? இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறோம், எக்ஸ்டர்னல் ஃபெயிலியரே நடக்க மாட்டேங்குது, வாங்குற யாருக்குமே அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியரே ஆக மாட்டேது. இப்போ யாரு ஹாப்பியா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் ஹாப்பியா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, பிசினஸ் எப்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் நம்ம பிசினஸ்ல இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்போது தான் பிசினஸ் ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப ப்ராஃபிட் வரணும்னா இன்டர்னல் ஃபெயிலியரும் நடக்காம பாத்துக்கணும். புரியுதா அவங்க எல்லாருக்கும்? எக்ஸ்டர்னல் ஃபெயிலியரும் நடக்கக்கூடாது, இன்டர்னல் ஃபெயிலியரும் நடக்கக்கூடாது. எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் நடக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் அச்சீவிங் தி எஃபெக்டிவ்னஸ். இன்டர்னல் ஃபெயிலியர் நடக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் இம்ப்ரூவிங் தி எஃபிஷியன்சி. ரெண்டு விஷயம் முக்கியம், ஒன்னு எஃபெக்டிவ்னஸ், இன்னொன்னு எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ்னஸ்னா என்ன? கஸ்டமர் இஸ் ஹாப்பி. எஃபிஷியன்சினா என்ன? while your customers are happy, your business will also be happy. இந்த ரெண்டும் நடந்ததுன்னா then your profit will improve, company will grow and everyone inside the company will grow. இந்த இனிஷியேட்டிவ் தான் வந்து அந்த ஜாப்பனீஸ் ஃபார்ம் பண்ணாங்க, மிட்சுபிஷி எலக்ட்ரிக். இத பண்ணதுனால என்னாச்சுன்னா இந்த ப்ராடக்ட் பாப்புலர் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு அது பேர் வந்து பேனாசோனிக். எல்லாருக்கும் பேனாசோனிக் தெரியும் இல்லையா? Yes, sir. பேனாசோனிக் அப்படின்னு மாறின கதை இதுதான். இத பார்த்ததுக்கு அப்புறமா மோட்டோரோலா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, என்னடா இது, நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்ல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அது மட்டும் தப்பு இல்ல, அதே ப்ராடக்ட நல்ல ப்ராடக்டா இந்த கம்பெனி மாத்திட்டான், அப்ப நம்மளே அதை செஞ்சிருக்கலாம், நம்மளோட அப்ரோச் டுவர்ட்ஸ் குவாலிட்டில ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சார். இஸ் த CEO ஆஃப் மோட்டோரோலா. ஹிஸ் நேம் இஸ் ராபர்ட் பாப் கால்வின். இவர் என்ன பண்ணாருன்னா, எப்படி நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவர் கம்பெனில இருக்க எல்லா டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸை கூட்டி he arranged a executive meeting. அங்க சொன்னார், we are all now responsible for growing the company 10 times in the next 5 years. என்ன சொன்னாரு? அடுத்த 5 வருஷத்துல கம்பெனி 10 மடங்கு வளரணும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும். ரைட்? ரெவென்யூ 10 மடங்கு ஆகணும், நம்மளோட கஸ்டமர் பேஸ் 10 மடங்கு ஆகணும், மார்க்கெட் ஷேர் 10 மடங்கு ஆகணும். இது எல்லாம் எவ்வளவு நாள் நடக்கணும்? 5 வருஷத்துல நடக்கணும்னு சொன்னாரு. And the responsibility was given to Bill Smith and Michael Harry. Bill Smith is an engineer like you, உங்கள மாதிரி ஒரு இன்ஜினியர். இவர் மைக்கேல் ஹாரி யாருன்னு கேட்டீங்கன்னா he is a statistician. இன்ஜினியரிங்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களால முடிவுகளை சரியா எடுக்க முடியும். இன்ஜினியரிங் நாலேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது? ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த இன்ஜினியரிங்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சேரும் பொழுது உங்களால முடிவுகளை கரெக்டா எடுக்க முடியும். ரைட்? ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தே டெவலப்ட் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். அவங்க கம்பெனிக்குள்ள மோட்டரோலா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கம்பெனில நம்ம எங்கெல்லாம் ஃபெயிலியர் நடக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே டெவலப்டு சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச், மெட்ரிக் பேஸ்ட் அப்ரோச். மெட்ரிக் பேஸ்ட் அப்ரோச்னா என்னன்னா, ஒரு நம்பர், எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் தேவை. உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க, எவ்வளவு இன்டராக்ஷன் நடந்தது, எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க, எவ்வளவு பதில ட்ரைனர் கரெக்டா சொன்னாரு, இந்த நம்பர்லாம் இருந்தாதான் நம்ம ப்ரோக்ராமோட குவாலிட்டியை சரியா அசஸ் பண்ண முடியும். அப்ப நம்பர்ஸே இல்லாம ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கனால பிரயோஜனம் இல்லை. ஸோ தே டெவலப்டு a statistical மெட்ரிக் பேஸ்டு சிஸ்டம். நீங்களும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் மேத்தமேட்டிக்ஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மேத்தமேட்டிக்ஸ் டாக்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாக்ஸ் அபவுட் இன்இக்வாலிட்டி. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ள கொண்டு வராம நான் இன்ஜினியரிங்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் மெனி பீப்புள் ஆர் ஃபெயிலிங். ஸோ நீங்க வந்து ரைட் மொமெண்ட்ல யூ ஆர் அட்லீஸ்ட் இன் ரைட் பிளாட்ஃபார்ம், மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இதை தான் பில் ஸ்மித்தும் மைக்கேல் ஹாரியும் 1980 பண்ணாங்க. இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் வச்சதுனால கம்பெனிக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையும் அந்த நம்பர் மூலியமா தெரிய வந்தது அவங்களுக்கு. அப்ப அதை ஒண்ணு ஒண்ணா அவங்க சரி பண்ணாங்க. அந்த ஒண்ணா சரி பண்றதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச்சை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் அவங்க 6 சிக்மான்னு வச்சாங்க. அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் என்னன்னு வச்சாங்க? 6 சிக்மான்னு வச்சாங்க. அந்த அப்ரோச்ல 4 ஃபேஸ் இருந்துச்சு. முதல் ஃபேஸ் எம், ரெண்டாவது ஃபேஸ் ஏ, மூணாவது ஃபேஸ் ஐ, நாலாவது ஃபேஸ் சி. மேக், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் இம்ப்ரூவ்.
என்னால ஒரு விஷயத்த மெஷரே பண்ண முடியாது அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, இம்ப்ரூவே பண்ண முடியாது. ஒரு விஷயத்த மெஷரே பண்ண முடியாதுன்னா என்னால இம்ப்ரூவே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட்டை வந்து நான் வந்து ஐடியல் வெயிட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என் உடம்பு வெயிட்டை நான் எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஐடியல் வெயிட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ முதல்ல நான் பண்ண வேண்டிய விஷயம் என்னது, என்னோட வெயிட்டை மெஷர் பண்ணணும். கரெக்டா? என் வெயிட் நான் ஐடியல் வெயிட் கொண்டு வரணும்னா வெயிட்டை மெஷர் பண்ணணும். இப்ப நீங்க யாராவது வெயிட்டை மெஷர் பண்ணணும்னா, வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, உங்க வெயிட்டை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? கேன் சம்படி எக்ஸ்பிளைன்? யாராவது வெயிட் ரிடக்ஷன்லாம் வெயிட் மிஷின் வாங்கி வெயிட் போட்டு பாப்பீங்க. கரெக்டா? எஸ் சார். நான் எப்ப வெயிட் போடணும்? மத்தியானம் சாப்பிட்டு வெயிட் போடலாமா? சொல்லுங்கப்பா. மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு நான் வெயிட் போட்டு பார்க்கலாமா? நோ சார், மார்னிங் தான் சார் போடணும். ஏர்லி மார்னிங். Early morning. எம்டி ஸ்டொமக்ல. ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல. அப்ப ஒரு நாள் ஏர்லி மார்னிங் விடிய காலைல ஒரு 5 மணிக்கும், இன்னொரு நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு 9 மணிக்கும், இன்னொரு நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு 10 மணிக்கும் எடுக்கலாமா வெயிட்? No sir. நோ சார். அப்போ மெஷர் பண்றத கரெக்டா பண்ணணும்னு சொல்ல வரீங்க. கரெக்டா? கரெக்டா மார்னிங் ஒரு அரௌண்ட் 7 Yes, sir. o'clock எம்டி ஸ்டொமக்ல காலையில எழுந்த உடனே நம்ம மார்னிங் டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு வெயிட் போட்டு பாக்குறோம்னா அந்த ப்ரொசீஜர் அதே மாதிரி செய்யணும். அப்பதான் உங்களுக்கு என்ன தெரியும், உங்க வெயிட் லாஸ் வந்து கூடுதா குறையுதான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங் பாயிண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா மெஷர். ஒரு விஷயத்த சரியா மெஷர் பண்ணலன்னா அதை இம்ப்ரூவே பண்ண முடியாது. ரைட்? ஸோ தே ஸ்டார்டட் வித் மெஷர். அதுக்கப்புறம் மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல் அப்படின்னு 4 phase மெத்தடாலஜியை டெவலப் பண்ணாங்க. இந்த அப்ரோச் என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஒரு ப்ராப்ளத்தையுமே அவங்களால அட்டாக் பண்ண முடிஞ்சுது. நம்ம நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ். நீங்க இது விளையாட்டுக்கு சொல்ல உண்மையான எக்ஸாம்பிளும் கூட. நீங்க நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேரை பாருங்க, எல்லாரும் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ல சஃபர் ஆகுறாங்க. உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன். ஒருத்தரை கேட்டா பிபின்றாரு, ஒருத்தரை கேட்டா சுகர்ன்றாரு, ஒருத்தரை கேட்டா ஹார்ட் வீக்ன்றாரு. சொல்றாங்களா இல்லையா? 100க்கு 50 பேர் சொல்றாங்க. நம்ம உடனே என்ன பண்றோம், அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கறோம். ஆனா எல்லாருக்குமே வந்து இந்த டிசீஸ் வர்றதுக்கு ஆரம்பமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓவர் வெயிட் தான் ஆரம்பமான காரணம். உண்மையா இல்லையா? நம்ம ஃபுட் இன்டேக்கை தப்பா எடுக்கிறதுனால ஓவர் வெயிட்டா மாறி ஒருத்தருக்கு அது பிபிஐ இன்க்ரீஸ் பண்ணி விடுது, ஒருத்தருக்கு அது சுகரா மாறுது, டயபிட்டிஸா, இன்னொருத்தருக்கு என்னவா மாறுது, கார்டியாக் ப்ராப்ளமா மாறுது. ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்னது? நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட் இன்டேக். நம்ப முடியுதா? நம்ம கரெக்ட் ஆர் நாட்? எஸ் சார், கரெக்ட் சார். அப்ப இந்த ரூட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணாம ஹார்ட்டை சரி பண்றதோ, டயபிட்டிஸை சரி பண்றதோ, பிபியை சரி பண்றதோ இயலாது. அப்ப நம்மளோட கவனம் எங்க இருக்கணும்னா நம்மளோட வெயிட் வந்து ஐடியல் வெயிட்ல இருக்கணும். ஐடியல் வெயிட்ல இருந்தோம்னா டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். எவ்வளவு பெரிய டிசீஸா இருந்தாலும் 1 monthல அதுல இருந்து ரெக்கவர் ஆயிடலாம். இதுதான் வந்து ஹிடன் சீக்ரெட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரூட் காஸ் அனாலிசிஸ். இவ்வளவு பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு 60 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆளு 90 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு என்ன மாத்திரை போட்டாலும் என்ன ஆகாத அவருக்கு லைஃப் டைம் பூரா அந்த டிசீஸ்ல இருந்து வெளியிலே வர முடியாது. இததான் வந்து சிக்ஸ் சிக்மாவும் சொல்லுது. சிக்ஸ் சிக்மான்றது என்னது? ஒரு ப்ராப்ளத்தோட ரூட் காஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அந்த ரூட் காஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்க மெஷர் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்? அப்போ அதுக்கு வந்து 4 phase மெத்தடாலஜி. இது ஃபண்டாஸ்டிக்கா ஒர்க் அவுட் ஆகி மோட்டரோலா உள்ள இருக்க இன்டர்னல் ஃபெயிலியர் எல்லாத்தையுமே அவங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஜீரோ டிஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அடுத்த 10 yearsல மோட்டரோலா இந்த சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட்னால மட்டும் சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $16 billion. எவ்வளோ? $16 billion. $1 billion எவ்வளோ? எனக்கு தெரியாது. யாருக்கா தெரியுமா? கூகுள்ல பார்த்து சொல்லுங்க.
$1 billion. So $16 billion 10 yearsல சேவ் பண்ணாங்க. அண்ட் 1988ல மால்கம் பால்ரிட்ஜ் நேஷனல் குவாலிட்டி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு மோட்டரோலா கொடுத்தாங்க. எதுக்காகனா ஃபார் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டி மெயின்டைன் அண்ட் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். கம்பெனிக்குள்ள இந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அண்ட் டுடே பில் ஸ்மித் இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் சிக்ஸ் சிக்மா. ஹி இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் சிக்ஸ் சிக்மா. இவரும் மைக்கேல் ஹாரி, இவங்க 2 பேரும் தான் இதோட இந்த சிக்ஸ் சிக்மான்ற ஒரு மெத்தட் வெளியே வந்ததுக்கு முக்கியமான காரணம். இந்த மைக்கேல் ஹாரி தான் மெயினா என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பெல்ட் லெவல்லாம் கொண்டு வந்தாரு. இப்போ யாராவது சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னா அவருக்கு வந்து இந்த மேக்கை பத்தி தெரிஞ்சிருக்கணும். மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். மெஷர்னா என்ன, அனலைஸ்னா என்ன, இம்ப்ரூவ்னா என்ன, கண்ட்ரோல்னா என்னன்னு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெட்ரிக்ஸ் இதெல்லாம் நாலேஜ் இருக்கணும். அப்ப கம்பெனில ஒரு கம்பெனி ட்ரெமெண்டஸா வளரணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அப்ப நீங்க படிச்சதெல்லாம் ஓகே தான், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் சூப்பர் தான். யூ ஆர் வெரி குட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனா கம்பெனி என்விரான்மெண்ட்டுக்குள்ள போயிட்டா உங்க டெக்னிக்கல் நாலேஜ் கூட நீங்க எதை சேர்த்தா வேண்டியிருக்கு, சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜை சேர்க்கணும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அதுதான் இந்த ப்ராப்ளம் சால்விங். எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னாலும் நம்பர் இல்லாம சால்வ் பண்ண முடியாது. நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுனாலும் நம்பர் தேவைப்படுது. டாக்டர் உடனே போய் லேப்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாரு. நீங்களும் அதே மாதிரி கம்பெனில போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா டேட்டா இல்லாம பண்ண முடியாது. டெக்னிக்கல் நாலேஜ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் வரும் பொழுது இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். டெக்னிக்கல் நாலேஜ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் பிளஸ் காமன் சென்ஸ் அப்படின்றத சேர்க்கும் பொழுது நீங்க வந்து என்ன சொல்றது, சக்சஸே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நடக்கும். ரைட்? ஸோ this is how you can accelerate your career growth. இவங்க 2 பேரும் பில் ஸ்மித், மைக்கேல் ஹாரி, இவங்க 2 பேரும் அப்படி என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டா 4ஆவதா ஒரு பிக்சர் இருக்கு. அவர் பேர் என்ன, கார்ல் ஃபிரெட்ரிக் காஸ். He is a German mathematician. 1777ல ஜெர்மனியில பிறந்த ஒரு மேத்தமேட்டிஷியன். அவரு தான் என்ன பண்ணாரு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். வெரி குட். அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க உங்க நாலேஜை உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல தான் நடக்குது. கரோனா வைரஸ் உள்ள வரும்பொழுது மெதுவா வந்துச்சு, பீக்குக்கு போச்சு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இல்லாம போகுது. இப்படித்தான் எல்லாமே நடக்கும். ஒரு 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 நீங்க நிறைய எடுத்துக்கலாம். நிறைய எந்த எக்ஸாம்பிள், ஒரு பிசினஸ் எடுத்தீங்கன்னா கூட முதல்ல உள்ள வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும், பீக்குக்கு போவோம். அண்ட் டெஃபினெட்லி தேர் வில் பி a டிகே பீரியட். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிகே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க நோக்கியா எடுத்துக்கோங்க. நோக்கியா எல்லாருக்கும் தெரியும். நோக்கியா போன்னாலே நோக்கியா தான் இல்லையா? ஒரு ஸ்டேஜ்ல அவன் தான் நம்பர் 1 வரைக்கும் போனான், அப்புறம் பார்த்தா வெளியிலேயே போயிட்டான். ஸோ டேட்டாவை நீங்க அனலைஸ் பண்ணா அது எப்ப பார்த்தாலுமே எப்படிதான் இருக்கும், அப்படியே பெல் ஷேப்ல தான் வரும். கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகும், மேல வரைக்கும் போவோம், திருப்பியும் கீழே வரும். இந்த பேட்டர்ன் வந்து 90% ஃபெனோமினன்ல நீங்க பார்க்கலாம். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத நீங்க சரியா மாஸ்டர் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய 90% ப்ராப்ளத்தை நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா சால்வ் பண்ணணும். ரைட்? உங்க டெக்னிக்கல் நாலேஜ் ஒரு பக்கம், ஆனா அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு வரும் பொழுது நம்ம வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயமும் சேர்ந்து இருக்கும் பொழுது மற்றவங்களால சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்தை கூட உங்களால சால்வ் பண்ண முடியும். ரைட்? இதுக்கு பேர் தான் சிக்ஸ் சிக்மான்னு வச்சாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, சிக்ஸ் சிக்மான்னு. ஏன் சார் இதுக்கு சிக்ஸ் சிக்மா அப்படின்னு ஒரு பேரு, இந்த 6ன்னு ஏன் வச்சாங்க? அது ஏன் அப்படின்னா உங்களோட ப்ராசஸை வந்து நம்ம சென்டர் பண்றோம்னு சொல்லுவோம். ப்ராசஸை சென்டர் பண்ணோம். உங்க ப்ராசஸை நீங்க எங்க சென்டர் பண்றீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட் 6 சிக்மா டிஸ்டன்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்க ப்ராசஸ் ஃபெயிலே ஆகாது. இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப டஃப்பான ஸ்டேட்மெண்ட், டெஃபினட்டா புரியாது. நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா மட்டும்தான் புரியும். அதுவும் வந்து 1 hour லெக்சர் தேவை.
நான் என்ன சொல்றேன், ஒரு ப்ராசஸை சென்டர் பண்றோம். அந்த சென்டர் பண்ற பாயிண்ட் ரிஜெக்ஷன் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? ப்ராசஸை சென்டர் பண்றோம், ரிஜெக்ஷன் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும்னு சொன்னேன்? above 6 sigma sir. above 6 sigma. அப்படி இருந்துச்சுன்னா உங்க ப்ராசஸ்ல இருந்து ஃபெயிலியரே வராது. வர்ற அவுட்புட் டிஃபெக்டே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நம்ம ஒரு எல்லோ பெல்ட் எக்ஸாம் வைக்கிறோம். எல்லோ பெல்ட் எக்ஸாமுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு மேடம்? அம்சப்பிரியா மேடம், வாட் இஸ் த பாஸ் மார்க்? எல்லோ பெல்ட் எக்ஸாமுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு? 60 இல்ல 50 தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. 50 மார்க். 50 இஸ் த பாஸ் மார்க். இப்ப எல்லாரும் சொல்லுங்கப்பா, நீங்க என்னப்பா எய்ம் பண்ணுவீங்க? 50 மார்க் எடுக்கணும்னு எய்ம் பண்ண போறீங்களா, 60 எடுக்கணும்னு எய்ம் பண்ண போறீங்களா, 70 எடுக்கணும்னு எய்ம் பண்ண போறீங்களா? இதுக்கு பேர் தான் சென்டரிங். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் சென்டரிங். இப்ப சொல்லுங்க, 50 is the pass mark. Where do you want to center your process? Students? Above 50. Above 50. 100. ஒரு நம்பரை சொல்லணும். above 50னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அவர் அருண்குமார் என்ன சொல்றாரு? 100. சரி, ஒரு நம்ம 100, 90, 80 இப்படி வச்சுக்கலாம். ஒரு 80ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ரிஜெக்ஷன் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு? இப்போ வாட் இஸ் த ரிஜெக்ஷன் பாயிண்ட்? 50 below. 50 தான் ரிஜெக்ஷன் பாயிண்ட். நான் 50க்கு இந்த பக்கம் வந்தேன்னா ஃபெயில், சர்டிபிகேட் வராது. அப்ப நீங்க கேர்ஃபுல்லா எங்க பண்றீங்க? உங்க ப்ராசஸ் சென்டர் பண்றீங்க 80ல. இப்ப 80 எய்ம் பண்ணா எக்ஸாக்ட்டா 80 எடுக்க முடியுமா உங்களால? முடியாது. No sir. கொஞ்சம் மேல கீழே போக தான் செய்யும். ஆனா கொஞ்சம் மேல கீழே போனாலும் அது எங்க வராது? எது கிட்ட வர முடியாது? 50 கிட்ட வர முடியாது. எதனால? நீங்க உங்க ப்ராசஸை 80ல சென்டர் பண்ணிட்டீங்க. இந்த லாஜிக் தான் 6 சிக்மா. உங்க ப்ராசஸை 6 சிக்மா டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த ரிஜெக்ஷன் பாயிண்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க ப்ராசஸ்ல ஃபெயிலியரே வராது. அப்படியே ப்ராசஸ்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலும் அது ஃபெயிலியர் லெவலுக்கு போகாது. This is the secret behind producing defect-free products, offering defect-free services. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? Can you show in the reaction? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? Understood sir. வெரி குட். ரியாக்ஷன் எங்க இருக்குது? இங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா. இந்த மாதிரி இப்படி காட்டலாம். ரைட், இதெல்லாம் கத்து வச்சுக்கோங்க. வெரி குட். நிறைய பேருக்கு புரியுது. இதுதான்ப்பா. ரொம்ப கஷ்டமாலாம் நான் சொல்லி தர மாட்டேன், ஈஸியா தான் சொல்லி தருவேன். நீங்க சின்னதா எனக்கு ஆன்சர் பண்ணாலே போதும். வெரி குட். ரைட். எந்த பிசினஸ் எடுத்தாலும் பிசினஸ்ல என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கணும். உண்மையா இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் எல்லோ பெல்ட் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கணும்? ட்ரைனிங் குவாலிட்டி High sir. ரொம்ப ஹையா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா கம்பெனிங்க எல்லாம் அந்த காலத்துல எப்படி நம்பினாங்கன்னா, குவாலிட்டி அதிகமா வேணும் அப்படின்னு கஸ்டமர் நினைச்சாலோ இல்ல கம்பெனி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலோ காஸ்ட் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிரும் சார். காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்படிதான் கம்பெனில நம்பினாங்க. குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணா காஸ்ட் கூடிரும். அதே நேரம் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணா டெலிவரி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் ஆர்டர் பண்ணிட்டு 6 மாசம் வெயிட் பண்ணும். அந்த காலத்துல அம்பாசிடர் கார் ஆர்டர் பண்ணா 6 மாசம் ஆகும் டெலிவரி வர்றது. ஏன்னா ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? கார் வந்து நம்ம வீட்டு முன்னாடியே வந்து டெமோ காட்டுறாங்க இல்லையா? இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜி. ஆனா உண்மையிலே இன்னைக்கு கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, குவாலிட்டி அதிகமா தான் வேணும். அதுக்காக நிறைய காசுலாம் கொடுக்க மாட்டேன். அதுக்காக நிறைய பணம்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பணம் கொடுத்தா கஸ்டமருக்கு என்ன ஆகுது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் கீழே போகுது. டெலிவரி டைமும் எப்படி? இப்போ நான் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்றேன் அமேசான்ல, எனக்கு எப்போ டெலிவரி வரணும்? உடனே டெலிவரி வரணும். என்னாலெல்லாம் 10 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்போ கஸ்டமர் எதிர்பார்ப்பு என்னன்னா, குவாலிட்டி ஷுட் பி ஹை, அட் த சேம் டைம் காஸ்ட் ஷுட் பி லோ, அட் த சேம் டைம் டெலிவரி ஷுட் ஹேப்பன் ஃபாஸ்டர். புரிஞ்சுக்க முடியுது எல்லாராலையும்? நம்ம என்ன நம்பிட்டு இருந்தோமோ அதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன நம்பிட்டு இருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் இன்னைக்கு தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாத்தணும். அந்த பழைய காலத்து ஸ்டைல்லே இருக்கக்கூடாது, ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜில. அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி
that can help you impact all the three factors positively. குவாலிட்டியும் வந்து கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி இருக்கும், காஸ்டும் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி இருக்கும், டெலிவரியும் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இத பண்ணணும்னா யூ கேன் அடாப்ட் லீன் சிக்ஸ் சிக்மா ஸ்ட்ராட்டஜி. இதுல லீன் ஒரு விஷயத்த பண்ணும், உங்களுக்கு சிக்ஸ் சிக்மா ஒரு விஷயத்த பண்ணும். சிக்ஸ் சிக்மா என்ன பண்ணும்னா உங்களோட எஃபெக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். லீன் என்ன பண்ணும்னா உங்களோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? ஒன்னு எஃபெக்டிவ்னஸ், இன்னொன்னு எஃபிஷியன்சி. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் effectiveness and efficiency? Can you make a try? Anybody would like to try? Try பண்ணுங்க. தெரியலையா? எஃபெக்டிவ்னஸ்னா என்ன? கேள்வி கேட்டுருவா பயப்படுறீங்க அப்ப எல்லாம் இல்ல? கேள்வி கேட்டவொன்னா சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து சென்னையில இருந்து உங்க ஊருக்கு வரணும், சேலம். கார் எடுக்கிறேன், உங்க ஊருக்கு நான் வரேன், கரெக்டா வந்து சேர்ந்துடுறேன். நான் தீரஜ்லால் காலேஜ் கேம்பஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறேன், எப்படியோ காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து சேர்ந்துட்டேன். Now tell me, am I effective? Yes sir. நான் கஸ்டமர் என்ன கேட்கிறாரோ அதை உங்களால கொடுக்க முடிஞ்சா யூ ஆர் எஃபெக்டிவ். கஸ்டமர் என்ன கேட்டாரு? தீரஜ்லால் காலேஜுக்கு கேம்பஸை போய் ரீச் ஆகணும்னாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? ரீச் ஆயிட்டேன். நோ ஐ எம் எஃபெக்டிவ். ஆனா வர்ற வழி எனக்கு ஒழுங்காவே ரூட்டு தெரியல. என்ன தெரியல? எனக்கு ரூட்டே தெரியல. சுத்தி 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 வந்திருக்கேன். என் பெட்ரோல் என்ன ஆகும்? நிறைய செலவாமா கம்மியா செலவாமா? பெட்ரோல் நிறைய செலவு. நான் தமிழ்ல தான் பேசுகிறேன், இங்கிலீஷ்ல பேசணும், ரைட்? ஸோ தட் கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க கமெண்ட்டை ஷேர் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து ஃபியூவல் நிறைய செலவாயிடுச்சு. ஏன்னா நான் ரூட் எங்கெங்கயோ போனேன், ஆனா நான் அல்டிமேட்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டேன். ஸோ அப்ப ஃபியூவல் நிறைய செலவாயிடுச்சுன்னா என் எஃபிஷியன்சி என்ன ஆயிடுச்சு? கீழே போயிடுச்சு. ஐ எம் எஃபெக்டிவ் பட் ஐ எம் நாட் எஃபிஷியன்ட். சிக்ஸ் சிக்மா என்ன பண்ணுதுன்னா எஃபெக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணும். கஸ்டமர் வில் ஃபைண்ட் யுவர் ப்ராடக்ட் ஹைலி சுப்பீரியர். லீன் என்ன பண்ணும்னா உங்க எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க தேவையில்லாத ரூட்ல எல்லாம் போகாம ஷார்டஸ்ட் ரூட்ல உங்களை கூட்டு போகும். ஷார்டஸ்ட் ரூட்ல போய் கரெக்டான இடத்துல ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரிசல்ட்? எஃபெக்டிவ்னஸும் ஹையா இருக்கும், எஃபிஷியன்சியும் ஹையா இருக்கும். எஃபெக்டிவ்னஸ் ஹையா இருந்தா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். எஃபிஷியன்சி அதிகமா இருந்தா உங்க ஆபரேஷனல் காஸ்ட் என்ன ஆகும்? ஃபியூவல் கம்மியா யூஸ் பண்ணிருப்பீங்க, டைம் கம்மியா யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப ஆபரேஷனல் காஸ்ட் என்ன ஆகும்? கூடுமா குறையுமா? குறையும். ஆபரேஷனல் காஸ்ட் குறைஞ்சா ப்ராஃபிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. It will be increase. இதுதான் லீன் சிக்ஸ் சிக்மாவோட சீக்ரெட். லீன் சிக்ஸ் சிக்மாவோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அது எப்படி நடக்குதுன்னா இப்படிதான். அதுக்காக ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் என்ன பண்ணக்கூடாது? டேமேஜ் பண்ணக்கூடாது. கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். நான் எங்க ஒர்க் பண்றேன்? என்னோட எஃபிஷியன்சில ஒர்க் பண்றேன். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனே ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அங்க ஒர்க் பண்ணுவேன். ரெண்டாவது எங்க ஒர்க் பண்ணுவேன்? எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணுவேன். அப்ப நமக்கு என்ன தேவை? எல்லா பிசினஸ்லயும் எல்லா இடத்துலயும் என்ன தேவை? எஃபெக்டிவ்னஸ் தேவை. இன்னொன்னு என்ன தேவை? எஃபிஷியன்சி தேவை. இந்த ரெண்டுல முதல்ல எதை அச்சீவ் பண்ணணும்? எஃபெக்டிவ்னஸ் அச்சீவ் பண்ணணுமா எஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணணுமா? Effectiveness. வாவ், பியூட்டிஃபுல். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. எஃபெக்டிவ்னஸ் முதல்ல அச்சீவ் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் கேட்கறத கொடுத்துடணும் நம்ம. அதுதான் கஸ்டமர் ஃபோக்கஸ்ட். அதுக்கப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் குறையாம என்னோட எஃபிஷியன்சியை நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். இதுதான்பா லீன் சிக்ஸ் சிக்மா, ரைட்? இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கு. ப்ராடக்ட்டுக்கு என்ன இருக்கு? பிரைஸ் இருக்கு. இந்த பிரைஸ் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காம்பனன்ட். ஏன்னு ஒரு காம்பனன்ட். இந்த ஏக்கு என்ன பேருனா பேஸ் காஸ்ட்னு பேரு. என்ன பேரு? பேஸ் காஸ்ட். பேஸ் காஸ்ட்னா என்னன்னா
ரா மெட்டீரியல், மெஷினரி, ஆப்ரேட்டர், ரெண்ட், ஓவர் ஹெட், இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமானா அவாய்டே பண்ண முடியாது. இதெல்லாம் அவாய்டே பண்ண முடியாது. இதுக்கு பேர் என்ன? பேஸ் காஸ்ட். ரெண்டாவது பின்னு ஒண்ணு இருக்கு, சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சீனா என்னன்னா சில ஃபெயிலியர் நடக்கும், சில தவறுகள் நடக்கும். என்ன நடக்கும்? சில ஃபெயிலியர் நடக்கும், சில தவறுகள் நடக்கும். ப்ராடக்ட்டை தயார் பண்ணா எடுத்த உடனே கரெக்டா தயாராகாது. இப்ப நான் ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது ஒரு சில லேப்டாப் டெஸ்டிங் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா டெஸ்டிங்ல பாஸ் ஆகாது. ஒரு லேப்டாப்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும் சொல்லுங்க பாப்போம். ஒரு லேப்டாப்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும்? சார் ஸ்டேபிளா சார்ஜ் இல்லாம இருக்கும். வெரி குட். சார்ஜிங் வந்து ஸ்டேபிளா இருக்காது. போட்டா அது வந்து 1 ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆகும் வழக்கமா. ஆனா ஒரு சில லேப்டாப் வந்து பார்த்தனா அந்த மாதிரி ஆகாது. சீக்கிரமா ட்ரைன் அவுட் ஆகும். வெரி குட். நெக்ஸ்ட். ஹேங் ஆகும் சார் அப்பப்போ. வெரி குட். ஹேங் ஆகுது அப்பப்போ. நம்பர் 2. நம்பர் 3. நம்பர் 3. இப்ப நான் ஆன் பண்ற லேப்டாப் எடுத்து லோட் பண்றதுக்கு அது பாட்டுக்கு எக்கச்சக்க டைம் எடுக்குது. இஸ் இட் a problem? Yes sir. It's a problem. நான் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்றேன், அப்போ எக்கச்சக்க டைம் எடுக்குது. That is also a problem. சாஃப்ட்வேர்லாம் எனக்கு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. That's a problem. There are several problems that can happen. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாம என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்குமோ அவன் சொல்லுவான். லேப்டாப்பை பூட் பண்ணா இது வந்து 12 செகண்ட்ஸ்ல பூட் ஆகணும். அப்போ 12 செகண்ட்ல பூட் ஆகும். எப்படி அது 12 செகண்ட்ல பூட் ஆகுது? அங்க இருக்க ப்ராசஸர், அங்க இருக்கிற ரேம், அங்க இருக்கிற டிரைவ், அதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. Am I correct? Yes sir. Yes sir. அப்படிதான்பா. அப்போ இதெல்லாம் நடக்கலன்னா அதுக்கு பேர் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர் ஆகிற ப்ராடக்ட் எல்லாமே டிஃபெக்ட்னு பேரு. இதெல்லாம் ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த டிஃபெக்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியுமானா அனுப்ப முடியாது. அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த பேட்டரியை தூக்கிட்டு வேற பேட்டரியை போடணும். அப்ப அந்த பேட்டரியை தூக்கிட்டீங்கன்னா பேட்டரிக்கு உண்டான காஸ்ட் வேஸ்ட் 2000 ரூபாய். அப்போ இதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. ஃபெயிலியர்னால இழக்கக்கூடிய மணிக்கு பேர் என்னது? COPQ. அப்படின்னா என்னது? காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. இது ரெண்டும் தாண்டினதுக்கு அப்புறமா பின்னு ஒரு விஷயம் வரும். பி என்னன்னா ப்ராஃபிட். என் ப்ராடக்டை தயார் பண்றதுக்கு எனக்கு பேசிக்கா ஒரு செலவாகுது. அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு, ஃபெயிலியர் எல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு செலவாகுது. இந்த ஏசி அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்? ப்ராஃபிட் ஆட் பண்ணுவேன். இப்போ பிசினஸ்க்கு என்ன தேவைன்னா ப்ராஃபிட் கூடணும். கஸ்டமருக்கு என்ன தேவை? ப்ராடக்டோட பிரைஸே கம்மியாகணும். பிரைஸ் கம்மியாகணும்னா நான் இப்ப எதை குறைக்கணும்? ஏவை கம்மி பண்ணலாமா, பியை கம்மி பண்ணலாமா, சியை கம்மி பண்ணலாமா? வாட் இஸ் யுவர் ரெக்கமெண்டேஷன்? ப்ரியாரிட்டைசேஷன் இப்பதான் வருது லைஃப்ல. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டீஃபன் புக்ல ப்ரியாரிட்டைசேஷன் சொன்னேன். இல்ல எது உங்களோட ப்ரியாரிட்டி சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க. சி சார். வெரி குட். இப்படித்தான் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எடுத்த உடனே புத்திசாலித்தனமா சார் ரிசோர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க சார், மேன் பவர் இவ்வளவு தேவையில்லை சார், மெஷினரிஸ் எல்லாம் இவ்வளவு தேவையில்லை சார், நமக்கு வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டி தேவை கிடையாது அப்படின்னு நம்மளோட எதை கை வைக்க கூடாது? பேஸ் காஸ்ட்டை கை வைக்க கூடாது. ப்ராஃபிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா சின்றது என்னது? காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. இந்த காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியை கம்மி பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக் தான் என்னது? லீன் சிக்ஸ் சிக்மா. இன்ஃபேக்ட் த சுப்பீரியர் மெத்தடாலஜி. எல்லா கம்பெனிக்குமே இது தேவை. உங்களால நம்ப முடியுதா? எல்லா கம்பெனிலுமே மெயினான ஃபோக்கஸ் இங்கதான், இதாதான் இருக்கும். ஆமே கரெக்ட் ஆர் நாட்? காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியை கம்மி பண்றது தான் மெயினான வேலை. உண்மையா இல்லையா? Yes sir. Sir, definitely sir. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிலையும் இதே பிரச்சனை வரும். நீங்க பிரச்சனையை பிராடா பார்க்க தெரியணும். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா போகும்பொழுது உங்க டொமைன் நாலேஜ், ஆனா பிராடா பார்க்காம அதை விஷுவலைஸ் பண்ணாம ஸ்பெசிபிக்கா போக முடியாது. எல்லாமே எடுத்த உடனே டெக்னிக்கல் நாலேஜை போய் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்ப ப்ராப்ளத்தை டிடெக்ட் பண்றதுக்கே ஒரு ஸ்கில் தேவை, டிடெக்ட் பண்றதுக்கே ஒரு அப்ரோச் தேவை. அந்த அப்ரோச் தான் லீன் சிக்ஸ் சிக்மா. ஸோ ஏ வந்து பேஸ் காஸ்ட், பி வந்து காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, சி வந்து ப்ராஃபிட். நம்ம ஏல நம்ம ப்ரியாரிட்டி எடுத்த உடனே ஏக்கு போகக்கூடாது, எடுத்த உடனே பிக்கும் போகக்கூடாது. எடுத்த உடனே எங்க தான் போனோம்? சியை சரி பண்ணிட்டு ஏக்கு வரலாம். நீங்க சியை சரி பண்ணிட்டு
ஏக்கு வரலாம். சியை சரி பண்ணா உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகும் சொல்லுங்க பாப்போம். இஃப் யூ சியை சரி பண்ணா எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுமா? கமான். Efficiency, sir. எது மெயினா, எது ஜாஸ்தியா இம்பாக்ட் ஆகும்? எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும்? ஒரு ப்ராடக்ட்டை டிஃபெக்ட் இல்லாம ப்ரொடியூஸ் பண்ணா என்ன இம்ப்ரூவ் ஆகும்? ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுமா? எஃபெக்டிவ்னஸ் சார். எஃபெக்டிவ்னஸ் வந்து லார்ஜா இம்பாக்ட் ஆகும். ஆஃப் கோர்ஸ் எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ரைட். அடுத்து ஏவை நான் வந்து கம்மி பண்றேன்னு வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ்னஸை காம்ப்ரமைஸ் பண்ணாம ஏவை கம்மி பண்றேன். இப்போ எனக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகும்? எஃபிஷியன்சி. Efficiency. எஃபெக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ண உடனே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேல போச்சு. எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ண உடனே எஃபிஷியன்சி மேல போச்சு. எஃபிஷியன்சி மேல போனா என்னோட ஆபரேஷனல் காஸ்ட் என்ன ஆகும்? கீழே போகும், ரெடியூஸ் ஆயிடும். அது ரெடியூஸ் ஆனா பி என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் ஆல்சோ ரெடியூஸ். Decrease, sir. அதுவும் குறைஞ்சிடும் சார். குறையாது, கூடும் ப்ராஃபிட். என்னோட காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகுதுப்பா. பிரைஸ் தான் ப்ராடக்ட்டோட பிரைஸ். இது ப்ராடக்ட் பிரைஸ் இங்க இருக்கு. என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகுது. இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட விலை 100 ரூபாய், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 80 ரூபாய். என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு? 20, sir. 20. இப்ப மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 80 ரூபாயில இருந்து நான் வந்து 65 ரூபாய் கொண்டு போயிட்டேன். இப்போ என் ப்ராஃபிட் எவ்வளவு? 35. 35, sir. 20 ரூபாயில இருந்த ப்ராஃபிட் என்னவா மாறிடுச்சு எனக்கு? 35 rupees increases. இதுதான் வெரி சிம்பிள். உங்க எல்லாரோட வேலையுமே இதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு தான் கம்பெனி உங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க. இல்ல சார், நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா யூ ஆர் டூயிங் எ டெக்னிக்கல் ஜாப். அவ்வளவுதான். யூ ஆர் டூயிங் எ டெக்னிக்கல் ஜாப். எவ்வளவு காலத்துக்கு தான் நீங்க ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே இருப்பீங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளவு காலத்துக்கு உங்களால ப்ரோக்ராம் எழுத முடியும்? எழுதிட்டே இருப்பீங்களா ரிட்டையர் ஆகிற வரைக்கும்? சொல்லுங்கப்பா. Would you like writing the software program throughout your career? No, sir. No, sir. சுந்தர் பிச்சை என்ன பண்ணிட்டு இருக்காரு? டெக்னிக்கல் ஜாபா பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் கம்பெனில உட்காந்து. Is he writing the coding? Is he operating the machine? Is he doing the welding? Is he running the generator? No, sir. அப்ப அவர் என்ன பண்றாரு வேலை? He is working on revenue generation. Am I correct? Yes, sir. He is working on profit maximization. He is working on new product development. He is working on people management. In the project management. இதெல்லாம் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரோட யங் ஏஜ்லயே அவர் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போக முடிஞ்சது. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு? கம்பெனில போய் இன்ஜினியரா ஜாயின் பண்ணுவாரு. எப்படி ரிட்டையர் ஆயிருப்பாரு? சீனியர் இன்ஜினியரா ரிட்டையர் ஆயிருப்பாரு. இன்ஜினியரா ஜாயின் பண்ணி சீனியர் இன்ஜினியரா ரிட்டையர் ஆனா பெரிய கரியர் குரோத்தே இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே பொசிஷன்ல தான் இருந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரியர்ல குரோத்தே இல்லை. சுந்தர் பிச்சைக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்கப்பா. தெரியல. சரி. காஸ்ட் ஆஃப் குட் குவாலிட்டி. இப்போ காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி நம்ம ஒண்ணு பார்த்தோம். கரெக்டா? Yes, sir. அப்போ காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, அப்படி அந்த காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி வரக்கூடாதுன்னா நீங்க பல வேலைகளை செய்யணும்.